ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வீட்டில் நேற்று காராமணி பொரியல், அதுக்கு முந்தின நாள் காராமணி பொரியல், நேற்றும் பறித்தேன், முந்தானத்து பறித்தேன், அதுக்கு முன்னாடி டெய்லி பறிக்கிறேன். ஆனாலும் இங்கே பாருங்கள் எவ்வளோ நிறைய கொத்து கொத்தாக எவ்வளோ தொங்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், மீடியம் சைஸும் இருக்குது, லாங் சைஸ் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. பறிக்க போகிறதில்ல, டெய்லி பறித்து என்னங்க பண்ண, இன்றைக்கி பறிக்க போகிறதில்ல. இதில் என்னென்னா எந்த செடி என்னன்னு தெரில, ஒரு சிஸ்டர் நமக்கு அனுப்பி விட்ட விதை தான். ஆனால் இங்கே பாருங்களேன், உள்ளுக்குள்ளே எடுத்தாக்க இது நேற்றே உங்கள்கிட்ட காமிக்கணும்னு இங்கே கொண்டு வந்து வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா மறந்துட்டேன். ஸோ காஞ்சிடுச்சு. இது வந்து ஒயிட்டாக இருந்ததுங்க, ஒயிட்டு. இந்த இடம் வந்து லைட்டாக இங்கே ப்ரௌன் இருந்தது. இப்போ காஞ்ச உடனே ஃபுல்லாக ப்ரௌன் ஆகிருக்கு. இது வந்து பிளாக்காகவே தான் இருந்தது. பார்க்க ஒரே மீட்டர் காராமணி 1.5 மீட்டரில் தான் நான் பறித்தேன். 1.5 மீட்டரில் 1.5 ஜானில் தான், இல்லை 1.5 முழத்தில் பறித்தேன். ஸோ என்னோடய கைக்கு 1.5 கை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கையும் அதுக்கப்புறம் ஒரு 1/2 கை, அவ்வளோ நீளம் தான் இருந்தது. நல்லா விளைஞ்சிருக்குது. சும்மா பிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயிராக போடுவோம் அப்படின்ட்டு பிச்சு பார்த்தா ஒன்று கருப்பாக இருக்குது, இன்னொன்று ஒயிட்டாக இருக்குதுங்க. ஸோ இதுலேயே 2 வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் நான் காமிக்கணும் அப்படிங்கிறதுனால தான். காராமணியில் வந்து டபுள் கலர் காராமணி இருக்குது, மீட்டர் காராமணி இருக்குது, மீடியம் சைஸ் இருக்குது, குட்டை சைஸ் இருக்குது. அதே மாதிரி பச்சை இலைத்தனை, அதே மாதிரி சவப்புலியுமே வந்து நீளமானது, குட்டையானது, மீடியம் சைஸு, இப்படி பல ரகங்கள் இருக்குதுங்க. காராமணியை பொறுத்த வரைக்கும் 6-7 ரகம் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து ஒரு 4-5 ரகம், இந்த டபுள் கலர் அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் என்கிட்ட இன்னும் இல்லைங்க. அது மட்டும் யார்கிட்டையாவது இருந்தால் கொடுங்க, அதையும் வளர்த்து பார்த்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடலாம் விதை. இந்த தடவை நான் வந்து நிறைய பச்சையாக சமைச்சிட்டேன் இவ்வளோ நாளுக்குள்ளேயே. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா காராமணி தான் நம்ம வீட்டில் நிறைய வந்துடுச்சு. எப்படின்னு தெரில, அதாவது ஆக்சுவலாக பீன்ஸுன்னு நினச்சி போட்டு அது காராமணியாக போனனால இதெல்லாம். அது போக இங்கே வேறு, இங்கே பாருங்கள், இது ஒரு வகை காராமணி தான். இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இதோட தோலை சமைக்க முடியாது, பிஞ்சிலெல்லாம் சமைக்காமல் நல்லா விளைஞ்சதுக்கப்புறம் அதனுடைய பயிரை தான் சமைக்க முடியும். இது வந்து கேரளா வெரைட்டின்னு சொல்லிட்டு ஒரு கேரளா ஃப்ரெண்டு நியர்பையில் கொடுத்தாங்க. ஸோ இது இன்னும் வரலை, இது கொஞ்சம் லேட்டாக தான் காய்க்கும்னு நினைக்கிறேன். குட்டையாக இருக்குங்க, ரொம்ப குட்டையாக இருக்கும். அதனுடைய விதைகள் வெளியில் தெரியும். ஸோ அதுவும் வந்தது காமிக்கிறேன். ஓகே, பாய்.